أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد وادعوه مخلصين له الدين كما بدأكم تعودون فريقا هدى وفريقا حق عليهم الضلالة إنهم اتخذوا الشياطين أولياء من دون الله ويحسبون أنهم مهتدون يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. இவ்வசனங்களின் பொருள், நீர் கூறுவீராக, என் இறைவன் நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் நீங்கள் வணக்கஸ்தலங்கள் ஒவ்வொன்றிலும் உங்கள் முகங்களை அல்லாஹ்வை நோக்கி நேரான திசையில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மார்க்கத்தில் உங்களை அவனுக்காக களங்கமற்றவர்களாய் ஆக்கிக் கொண்ட நிலையில் அவனையே அலையுங்கள். அவன் உங்களை தோற்றுவித்தது போல் நீங்கள் மரணித்த பிறகு அவனிடமே திரும்புவீர்கள். ஒரு பிரிவினருக்கு அவன் நேர்வழியினை வழங்கினான். ஆனால் மற்றொரு பிரிவினருக்கோ தவறான வழியில் செல்லுவது உரித்தாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷைத்தான்களை தங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு தாங்கள் நேர்வழியினை பெற்றுவிட்டோம் என்று நினைத்துக் கொள்கின்றனர். ஆதமின் மக்களே, ஒவ்வொரு வணக்கஸ்தலத்திலும் நீங்கள் உங்கள் அழகை மேற்கொள்ளுங்கள். அதாவது இறையச்சத்தின் ஆடையுடன் செல்லுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவன் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. இன்று உங்களுக்கு உங்களுடைய பள்ளிவாசல் திறப்பு விழா நடத்துவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியுள்ளான். இதன் கட்டுமான பணிகள் சில காலம் முன்பே முழுமையடைந்து விட்டதுதான். ஆனால் முறையான திறப்பு விழா இப்பொழுது நடக்கிறது. இங்கு ஆரம்பத்தில் பள்ளிவாசல் என்ற முறையில் ஒரு ஹால் கட்டப்பட்டது. ஆனால் இப்பொழுது முறையாக பள்ளிவாசலை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள். எவ்வாறு இருப்பினும் ஓர் அழகிய பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. இடவசதியை பொறுத்தவரையிலும் போதுமான அளவு விசாலமாக உள்ளது. எவர்களெல்லாம் இந்த பள்ளிவாசலை கட்டுவதில் பங்கெடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்துவதற்கு அல்லாஹ் நல்வாய்ப்பை வழங்குவானாக. இந்த பள்ளிவாசலை நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக களப்பற்ற முறையில் கட்டியவர்களாக இருப்பீர்களாக. அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. எவர் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக பள்ளிவாசல் கட்டுகிறாரோ
அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் அதே போன்ற வீட்டை கட்டுவான் என்று ஹஸ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டலில் இருந்து பயனடைந்தவர்களாக ஆவீர்களாக. அல்லாஹ்வின் திருப்திக்காக கட்டப்படுகின்ற பள்ளிவாசலினுடைய வேலை பள்ளிவாசல் கட்டி முடித்தவுடனே முடிந்து விடுவதில்லை. மாறாக அல்லாஹ்வின் திருப்திக்கு ஏற்புடையவனாக மனிதன் எப்போது ஆக முடியும் என்றால் அவனுடைய கட்டளைகளின்படி செல்லக்கூடியவனாக மனிதன் ஆகும்போதுதான், அவனுடைய இபாதத்துடைய உரிமைகளை செலுத்தக்கூடியவனாக இருக்கும்போதுதான், அடியார்களின் உரிமைகளை செலுத்தக்கூடியவனாக இருக்கும்போதுதான், நன்றியுணர்வு மற்றும் களப்பற்ற முறையில் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவனாக இருக்கும்போதுதான், தன்னுடைய பையத்தின் உரிமையை செலுத்தக்கூடியவனாக ஆகும்போதுதான், காலத்தின் இமாம் மற்றும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரை ஏற்றுக்கொண்டது நமது நட்பெயராகும். எப்போதும் நாம் நினைவில் நிறுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டது, அன்னாரின் பையத்தில் வந்தது ஆகியவை நம்மீது பெரும் பொறுப்புகளை சுமத்தியுள்ளது. அன்னாரின் பையத்தில் வந்த பிறகு நம்முடைய வேலைகள் முடிந்துவிடவில்லை, மாறாக முன்பை விடவும் அதிகமாகி விடுகின்றன. அப்பொழுதுதான் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் செய்திருந்த அந்த அருள்களுக்கு நாம் வாரிசாக ஆக முடியும். நம்மில் ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளிவாசலை நிரப்புவது நம்முடைய பொறுப்பாகும். பரஸ்பரம் அன்பு நேசத்துடன் வசிப்பது நம்முடைய பொறுப்பாகும். மார்க்க சகிப்புத்தன்மை மற்றும் சகோதரத்துவத்தின் தூதுச் செய்தியை உலகில் பரப்புவது நம்முடைய பொறுப்பாகும். இஸ்லாத்தின் அழகிய போதனையின் தூதுச் செய்தியை உலகத்திற்கு கொடுப்பது நம்முடைய பொறுப்பாகும். தொடர்ச்சியான துவாக்களின் மூலமாக நமது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்துவது நம்முடைய பொறுப்பாகும். நம்முடைய சந்ததிகளின் சீர்திருத்தத்திற்காக சிந்திப்பது நம்முடைய பொறுப்பாகும். அப்பொழுதுதான் நாம் பள்ளிவாசலினுடைய உரிமையை செலுத்துபவர்களாக ஆக முடியும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், இஸ்லாத்தை எங்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறீர்களோ அங்கு பள்ளிவாசலை கட்டுங்கள். இப்பொழுது இந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டதனால் வெளிப்படையான முறையில் இஸ்லாத்தின் அறிமுகம் இந்த பகுதியில் ஏற்பட்டுவிடும். சில அக்கம்பக்கத்தார்களும் இங்கு வந்தார்கள். அவர்கள் தமது நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தவும் செய்தார்கள். தற்போது அதிகமான மக்கள் இங்கு வருகை தந்திருந்த போதிலும், ரஷ்யாக இருந்த போதிலும், ஓர் இரைச்சல் உருவாகிவிட்ட போதிலும், சில நாட்களுக்கு முன்பு மிகவும் அருகில் உள்ள ஒரு அண்டை வீட்டார் சந்திக்க வந்தார்கள். உங்களுடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்துள்ளது, நாங்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர்கள் கூறினர். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நாம் நமது அண்டை வீட்டார்களை கருத்தில் கொள்ள வேண்டும். தேவையற்ற கூச்சல் மற்றும் இரைச்சலை இங்கு ஏற்படுத்தக்கூடாது. சட்டத்தின் வரையறைக்குள் இருந்து கொண்டு அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும். ஆகவே எவ்வாறு இருப்பினும் பள்ளிவாசலினுடைய அறிமுகம் அக்கம்பக்கத்தாரிடம் ஏற்படும். இங்கு ரோடு வழியாக கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் அறிமுகம் ஏற்படும். அறிமுகத்தின் இந்த வழி திறந்துள்ளது. அதன் மூலமாக உங்களுடைய தப்லீகிற்கான வழிகளும் திறக்கும். ஆகவே ஒவ்வொரு அகமதியும் இஸ்லாமிய போதனையின் முன்மாதிரியாக திகழ வேண்டியது வரும். அவ்வாறு திகழவும் வேண்டும். உலகிற்கு ஒரு தெளிவான வித்தியாசம் தென்பட வேண்டும். இந்த உலகியல் சமூகத்தில் இந்த உலகில் வசித்தவாறே உலக பணிகளை செய்து கொண்டு உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்களே. தன்னை படைத்த ஆற்றல் படைத்த ஓர் இறைவனுடன் தொடர்பு கொண்ட மக்களும் இருக்கிறார்களே. படைப்பினங்களுடன் அனுதாபம் கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்களே. படைப்பினங்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்களே என்று தெளிவான வித்தியாசம் தென்பட வேண்டும். உலக மக்கள் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஆர்வம் பிறக்கும். பிறகு இதுவே இஸ்லாத்தினுடைய தப்லீகிற்கான வழிகளை திறக்கும். ஆகவே இப்போது ஒவ்வொரு அகமதியும் முன்பை விட அதிகமாக இஸ்லாமிய போதனையின்
செயல் உருவமாக திகழ வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் திலாவத் செய்த வசனங்களிலும் பள்ளிவாசலுடன் தொடர்புடைய சில பொறுப்புகளின் பக்கம் அல்லாஹ் கவனமூட்டி இருக்கின்றான். அல்லாஹ் முதலாவதாக கூறும் விஷயம் என்னவென்றால், நீதியை நிலைநாட்டுங்கள் என்பதாகும். நீதியை நிலைநாட்டுவது குறித்து திருக்குரானில் மற்ற இடங்களில் அல்லாஹ் கூறியிருப்பது என்னவென்றால், எந்த ஒரு சமுதாயத்தின் பகைமையும் உங்களை நீதியிலிருந்து வெகு தொலைவுக்கு கொண்டு செலுத்தி விட வேண்டாம். ஆகவே இந்த தரத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடியவரிடத்தில் மற்றவர்களை பற்றி தவறான சிந்தனைகள் இருக்கவே முடியாது. பிறருக்கு நஷ்டம் இழைப்பதற்கான கேள்வியே இங்கு இயலாது. அவ்வாறான மனிதர், நான் பிறருக்கு பயனளிப்பதில் எனது பங்களிப்பை எவ்வாறு செலுத்துவது என்று வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பார். இவ்வாறான உரிமையை கொடுக்கக்கூடியவனாக மனிதன் ஆகிவிட்டால் நிச்சயமாக சுற்றுச்சூழலில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவான். பிறகு இந்த நல்ல தாக்கம்தான் தப்லீகிற்கான வழிகளை திறந்து கொடுக்கும். ஆகவே அல்லாஹ் உண்மையான நம்பிக்கையாளர்களிடத்தில், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களிடத்தில் பள்ளிவாசல் தொடர்பாக முதல் அறிவுரையாக கூறியது என்னவென்றால், அடியார்களின் உரிமைகளுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றான். அதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நீதியை நிலைநாட்டுவதாகும். அந்நியர்கள் மற்றும் எதிரிகளுடனும் நீதியுடன் நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கும் போது நம்மவர்களுடன் நாம் எந்த அளவு அன்பு நேசத்துடன் இருக்க வேண்டும் என சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் பிறகு அல்லாஹுடைய கனிவான பார்வையும் இவ்வாறான மக்கள் மீது ஏற்பட்டுவிடும். இந்த மக்கள் பள்ளிவாசலுக்கு இபாதத்துக்காக நுழையும் போது அல்லாஹ் அவர்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் ஒருவர் தன்னுடைய வீட்டில் மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை, எல்லா நேரமும் அவரை குற்றப்படுத்தி கடுமையாக நடந்து கொள்கிறார். ஆனால் ஒருவர் தன்னுடைய வீட்டில் மனைவியுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை, எல்லா நேரமும் அவரை குற்றப்படுத்தி கடுமையாக நடந்து கொள்கிறார் என்றால் குழந்தைகளும் தனிப்பட்ட முறையில் அவரை கண்டு அஞ்சுகின்றனர். பிறகு அந்த நபர் தன்னுடைய செயல் மூலமாக குழந்தைகள் மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்வதற்கு காரணமாகவும் அமைகின்றார். அவ்வாறான மனிதருடைய ஜமாத் வேலைகளும் இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த இரட்டை நடத்தையின் காரணமாக மனிதன் பிறரை ஏமாற்றுவதில்லை, மாறாக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றான். ஆகவே உண்மையான நம்பிக்கை கொண்டவர் என்பவர் உள்ளேயும் வெளியேயும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் ஆவார். அவருடைய சொல்லும் செயலும் அகமும் புறமும் ஒரே போன்று இருக்கின்றது. இந்த மக்கள்தான் உண்மையில் பள்ளிவாசலை நிரப்புவதன் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் நிரம்பி இருக்கின்றன. ஆகவே இந்த தரத்தை பெறுவது நம்முடைய வேலையாகும். இல்லை என்றால் பள்ளிவாசலை மட்டும் கட்டிவிட்டு தம் தலையில் இருந்து சுமையை இறக்கி வைப்பதற்காக இங்கு வந்து விரைவாக தொழுவது ஆகியவை எந்த முக்கியத்துவம் இல்லாததாகும். நான் கூறிய அந்த தரத்தை மனிதன் அடைந்துவிட்டால் பிறகு அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் ஒரு பாவமற்ற குழந்தையை போன்றவனாவான். அவனுடைய முடிவு நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அவன் அல்லாஹ்வுடைய உரிமையுடன் அடியார்களின் உரிமையையும் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். நான் அதிகம் தொழக்கூடியவனாக இருக்கின்றேன், ஐவேளை பள்ளிவாசலுக்கு வந்து விடுகின்றேன், ஜமாத் பணிகளையும் செய்கின்றேன், இது எனக்கு போதுமானது என்று எவரும் இவ்விஷயங்களை நினைத்து கொண்டு பெருமை கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அடியார்களின் உரிமைகளை செலுத்துவதில்லையோ அவர் இறைவனுடைய உரிமையும் செலுத்துவதில்லை. ஆகவே இதுபோன்று எந்த ஒரு மகிழ்ச்சியான மன நிலையிலும் நாம் இருக்கக்கூடாது. இறை அச்சத்தை தமக்குள் கொண்டவாறு அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவரே உண்மையான முறையில் இபாதத் செய்யக்கூடியவரும் பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவரும் ஆவார். பிறகு அல்லாஹ் மீண்டும் அழுத்தம் கொடுத்தவாறு கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி செயல்படவில்லை என்றால் மார்க்கத்தை களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக ஆக்கியவாறு உங்கள் நிலைகளை சரியான வழிகளில் செலுத்தக்கூடியவர்களாக ஆவதற்கு முழுமையான முயற்சி செய்யவில்லை என்றால், தௌபா மற்றும் பாவ மன்னிப்பின் பக்கம் நிரந்தரமான கவனம் செலுத்தவில்லை என்றால் பிறகு ஷைத்தான் உங்கள் மீது மிகைத்து விடுவான். ஆகவே அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிந்தவாறு
தௌபா மற்றும் பாவ மன்னிப்பின் பக்கம் நிரந்தரமான முறையில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய காலத்தில் உலகம் சார்ந்த சமூகத்தில் குறிப்பாக இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். அப்பொழுதுதான் பாவமற்ற குழந்தையைப் போன்று அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராக முடியும். முஸ்லிம்களின் நிலை சீர்கெட்டதன் காரணமாகவே இஸ்லாத்தின் வீழ்ச்சி ஆரம்பமானது. அவர்கள் நீதி மற்றும் இபாதத்துகளை பகட்டாக ஆக்கி கொண்ட போது, அதன் உரிமைகளை செலுத்தாத போது அனைத்தும் வீணாகி போனது. அழகிய பள்ளிவாசல்களை அவர்கள் கட்டினார்கள்தான், கட்டி கொண்டிருக்கிறார்கள்தான். தற்காலத்தில் பாகிஸ்தானில் அகமதிய பள்ளிவாசல்களை இடிப்பதற்கும் அழுத்தம் உள்ளது. நம்முடைய பள்ளிவாசலை போன்று அகமதிகளின் பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அகமதிகளின் பள்ளிவாசல்களில் மினராக்கள் இருக்கக்கூடாது, மெஹ்ராபுகள் இருக்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களின் நிலை எவ்வாறு உள்ளது என்றால், அவர்களிடத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் உருவாகவில்லை. நாம் அகமதிகளின் மீது அநீதி இழைக்கிறோம் என்பதில் அவர்கள் பெருமிதம் கொள்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை அகமதிகளை சரியான வழியின் பக்கம் நடத்துவதற்கு, ஈர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் முந்தைய காலங்களிலும் இந்த வீழ்ச்சி இருந்தது. எதனால் என்றால், பள்ளிவாசலை நிரப்புவது வெளிப்படையானதாக இருந்தது. ஆங்காங்கே சில இடங்களில் உண்மையான முஸ்லிம்களும் தென்படுகிறார்கள்தான். ஆனால் பொதுவான முறையில் பார்க்கும்போது வீழ்ச்சி இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த அனைத்தும் நிகழ வேண்டி இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து எச்சரித்துள்ளார்கள். இருளின் காலகட்டத்திற்கு பிறகு ஒளியின் காலம் மசீஹின் வருகையுடன் வந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை ஊழியரிடம் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்போம் என்றும் திருக்குரானின் கட்டளைகளின்படி செயல்படுவோம் என்றும் ஒப்பந்தம் செய்து நாம் பையத் செய்யும் நட்பேறு பெற்றிருக்கிறோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே கூறியது போன்று மிக அதிகமாக நம் நிலைகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அந்நியர்களின் பள்ளிவாசல்களின் நிலையைப் போன்று நம்முடைய பள்ளிவாசல் ஆகாமல் காப்பாற்ற வேண்டும். அந்த பள்ளிவாசல்களை குறித்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெகு விரைவில் ஒரு காலம் வர இருக்கிறது. அப்பொழுது இஸ்லாத்தின் பெயரை தவிர இஸ்லாத்தில் வேறொன்றும் எஞ்சி இருக்காது. திருக்குரானின் எழுத்துக்களை தவிர அதில் ஒன்றும் எஞ்சி இருக்காது. அந்த காலத்து மக்களின் பள்ளிவாசல்கள் வெளிப்படையாக நிரம்பி காணப்படும். ஆனால் நேர்வழியை விட்டு காலியாக இருக்கும். அவர்களின் ஆலிம்கள் வானத்தின் கீழ் வசிக்கக்கூடிய படைப்பினங்களில் மிகவும் தீய படைப்பினங்களாக இருப்பார்கள். அவர்களிலிருந்தே குழப்பம் எழும், அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும். இந்த அனைத்தையும் தான் தற்காலத்தில் அநேக முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களில் நாம் கண்டு வருகிறோம். தற்காலத்தில் நாம் காணக்கூடிய இந்த நிலை நம்மை சுதாரிக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களிடத்தில் குழப்பத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அழுத்தம் இருக்கும் என்றால் அது நான் ஏற்கனவே கூறியது போன்று அகமதிகளின் பள்ளிவாசல்களின் மினராக்களை உடைப்பதில் தான் அழுத்தம் இருக்கின்றது. அதை பள்ளிவாசல்கள் என்று அவர்கள் கூறுவதில்லை, மாறாக வணக்கஸ்தலங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த பள்ளிவாசல்கள் உடைய மெஹ்ராபுகளை உடைக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எந்த மார்க்க தொண்டுகளும் கிடையாது, எந்த நீதியும் கிடையாது. எவ்வாறு இருப்பினும் இந்த விஷயங்கள் நமக்கு புகட்டக்கூடிய பாடம் என்னவென்றால், எவ்வாறு நாம் தூய முறையில் பள்ளிவாசல்கள் மற்றும் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்த வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டுகிறது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனங்களில் முதல் வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு கூறுகிறார்கள், இஸ்லாத்தின் வெளிப்படையான மற்றும் உட்புறமான நிலையிலும் பலவீனம் வந்துவிட்டது. இஸ்லாமிய ஆட்சிக்கு அதற்குரிய ஆற்றலும் கம்பீரமும் இல்லை. மார்க்கத்தில் உங்களை அவனுக்காக களங்கமற்றவர்களாய் ஆக்கிக்கொண்ட நிலையில் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள அந்த முன்மாதிரி மார்க்க ரீதியாகவும் இல்லை. உட்புறமாக இஸ்லாத்தின் நிலை மிகவும் பலவீனமானதாக ஆகிவிட்டது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தின் மீது வெளிப்படையாக தாக்குதல் தொடுப்பவர்கள் இஸ்லாத்தை அழிக்க விரும்புகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை முஸ்லிம்கள் நாய்கள் மற்றும் பன்றிகளை விடவும் இழிவானவர்கள்.
அவர்களின் நோக்கமும் நாட்டமும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதே. இப்பொழுது இறை வேதமும் அதனுடைய ஆதரவும் அதனுடைய பிரகாசமான அடையாளங்களும் இன்றி இவை அனைத்தையும் வேறு எதனாலும் எதிர்கொள்ள இயலாது. இந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹ் தன் கைகளால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்துள்ளான். ஆகவே இவ்வாறான நிலைகளில் இப்பொழுது ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் தான் நமது பையத்தின் உரிமைகளை நிறைவேற்றியவாறு நமது நிலைகளை திருக்குரானுக்கு ஏற்ப சீரமைக்கவில்லை என்றால், நம் நிலைகளில் எப்பொழுதும் ஒரு பார்வை வைத்திருக்கவில்லை என்றால், பிறகு இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக இந்த காலத்தில் தம் பையத்தின் உரிமைகளை செலுத்தக்கூடிய அந்த மக்களுடன் நாம் இணைய மாட்டோம். இஸ்லாத்தின் தொலைந்து போன அந்த செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்டக்கூடியவர்கள் நாம் தான். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படம் பிடித்து காட்டிய அந்த காட்சி மிகவும் அபாயகரமானதாக இருக்கிறது. வெளிப்படையாக பார்க்கும்போது இதுதான் நமக்கு தென்படுகிறது. உலகிற்கு நாம் கூற வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஏளனமாக கருதுகிறீர்கள். உங்களை பொறுத்தவரை அவர்கள் விலங்குகளை விடவும் இழிவானவர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய போதனையின்படி செயல்பட்டால்தான் உலகம் எஞ்சி இருக்கும். ஆகவே தன் மீது முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிந்து அவனுடைய அருள்களை வேண்டியவாறு நாம் உலகை நேர்வழிப்படுத்தக்கூடிய பணியை செய்ய வேண்டும். சில இளைஞர்கள் இவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள், எவர்கள் நம்மை ஏளனம் செய்கிறார்களோ அவர்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்று ஒரு இளைஞர் கேட்டபோது அவருக்கும் நான் இதைத்தான் கூறினேன். தன்னம்பிக்கையை உருவாக்குங்கள். இன்று உலகம் எஞ்சி இருப்பது நமது கைகளால் தான் என்று நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரான இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்னார் உலகிற்கு வாழ்வளிப்பதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த போதனையை பரப்புவதற்காக அல்லாஹ் அன்னாரை அனுப்பியிருந்தான். இப்பொழுது அன்னாருடன் இணைவதால் மட்டுமே உலகம் மற்றும் மறுமை சீரடைய முடியும். உலக மக்களுக்கு கூறுங்கள், நீங்கள் உலகின் பொலிவு மற்றும் முன்னேற்றங்களை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டாம். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்வு நிரந்தர வாழ்வாகும். அங்கு மனிதன் வெறும் கையுடன் சென்றால் பிறகு அல்லாஹ்வுடைய கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும். அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பதை அவனே நன்கறிவான். ஆனால் அத்துடன் நாம் எப்பொழுதும் இந்த விஷயத்தையும் நமக்கு முன்னால் வைக்க வேண்டும். அது என்னவென்றால், இந்த அளவு விளக்கத்துடன் நாம் உலகை எச்சரிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அந்த போதனைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகளின் தரம் மேலானதாக இருக்க வேண்டும். படைப்பினங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் மேலானதாக இருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்கள் மற்றும் இஸ்லாத்தினுடைய தோற்றத்தை படம் பிடித்தவாறு இதை குறித்து மேற்கொண்டு விளக்கியவாறு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது இஸ்லாத்தின் பெயர் எதுவோ அதில் வேறுபாடு தோன்றிவிட்டது. அனைத்து தீய ஒழுக்கங்களும் நிரம்பிவிட்டன. அதாவது மேலான நல்லொழுக்கங்கள் நிலை பெற்றிருக்க முடியவில்லை. மார்க்கத்தில் உங்களை அவனுக்காக களங்கமற்றவர்களாய் ஆக்கி கொண்ட நிலையில் என்று வசனத்தில் கூறப்பட்டுள்ள அந்த நல்லொழுக்கம் வானத்திற்கு சென்றுவிட்டது. இறைவனுடன் நன்றியுணர்வு, தூய்மை, நேசம் மற்றும் இறை நம்பிக்கை ஆகியவை காணாமல் போய்விட்டன. மீண்டும் புதிதாக இந்த ஆற்றல்கள் உயிர் பெற வேண்டும் என இப்பொழுது இறைவன் நாடியுள்ளான். இஸ்லாத்தின் இந்த வீழ்ச்சியடைந்த நிலையை தாங்கி பிடிப்பதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட உண்மையாளருடன் நாம் இணைந்துள்ளோம். இதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தின் மீது செய்துள்ள தாக்குதல்கள் மற்றும் இந்த மாபெரும் மார்க்கத்தை இழிவானதாக முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் இஸ்லாத்தின் மீது செய்துள்ள தாக்குதல்களும் இந்த மாபெரும் மார்க்கத்தை இழிவானதாக ஏளனமானதாக கருதுவதும் முஸ்லிம்களுடைய கைகளும் இதில் கலந்துள்ளன. முஸ்லிம்கள் சீர்கடவில்லை என்றால் எதிரி இந்த அளவு இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுக்க ஒருபோதும் துணிந்திருக்க மாட்டான். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை போன்று இன்று நாம் தான் இறைவனுடன் நன்றியுணர்வின் தரத்தை நிலைநாட்ட வேண்டும். நாம் தான் களப்பற்ற தன்மையுடனும் விசுவாசத்துடனும்
அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும். நாம் தான் எல்லாபுறமும் நேசத்தை பரப்ப வேண்டும், வெறுப்புகளை அகற்ற வேண்டும். எல்லா வேலைகளையும் சரி செய்யக்கூடியவன் இறைவன்தான் என்று நாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்பொழுது இஸ்லாம் தான் உலகின் முழுமையான மார்க்கமாகவும் உலகை மிகைக்கக்கூடிய மார்க்கமாகவும் உள்ளது. அதற்காக நாம் நம்முடைய அனைத்து திறமைகளையும் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வல்லமை மிக்க உதவியாளர்களாக ஆக வேண்டும். இதுவோ அல்லாஹுடைய நியதியாகும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவன் ஒப்படைத்துள்ள பணிகள், அன்னாருடன் அவன் செய்துள்ள வாக்குறுதிகள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறியே தீரும். நாம் அவற்றில் உதவியாளர்களாக ஆவோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருள்களை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் முன்னேறி செல்லவில்லை என்றால் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உதவிக்காக அல்லாஹ் வேறொரு மக்களை அனுப்பி வைப்பான். ஆக எவ்வாறு இருப்பினும் வேலைகள் நடந்தே தீரும். ஆகவே நாம் நமது நிலைகளின் பக்கம் நமது பார்வையை வைக்க வேண்டும். எங்கெல்லாம் குறைகளும் பலவீனங்களும் இருக்கின்றனவோ அவற்றை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீக்க வேண்டிய குறைகள் என்ன என்பதை பற்றி ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது எந்த காலம் என்றால் அதில் ஆணவம், இருமாப்பு மற்றும் கர்வம் ஆகியவற்றின் ஒரு வகையாகவே பகட்டு காணப்படுகின்றது. சுய விருப்பம் மற்றும் தம்மைத்தாமே ஒரு பொருட்டாக கருதுவது, கர்வம், பெருமை, ஆணவம் ஆகிய கீழ்த்தரமான பண்புகள் முன்னேற்றம் கண்டுவிட்டன. மார்க்கத்தில் உங்களை அவனுக்காக கலங்கமற்றவர்களாக ஆக்கி கொண்ட நிலையில் என்று கூறப்பட்டுள்ள நல்ல பண்புகள் வானத்தை நோக்கி சென்று விட்டன. நம்பிக்கை, திட்டம் தீட்டுதல் ஆகியவை மறைந்து போய்விட்டன. இப்பொழுது இவற்றை விதைக்க வேண்டும் என்று இறைவன் நாட்டம் கொண்டுள்ளான். ஆகவே அன்னார் கூறுகிறார்கள், இந்த அனைத்து தீமைகளும் இப்பொழுது பெருகிவிட்டன, நன்மைகள் முடிந்துவிட்டன. ஆனால் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது பெரும் அனுதாபம் கொண்டவனாக இருக்கின்றான். அவன் அடியார்களை வீணாக்க விரும்பவில்லை. இப்பொழுது நன்மைகளை அதிகரிக்க வேண்டும், தீமைகளை அழிய வேண்டும் என்று அவன் நாட்டம் கொண்டுள்ளான். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த மிஷனை முழுமைப்படுத்துவதில் நாம் நமது பங்கை வழங்குகிறோமா? தீமைகளை அழிப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்கிறோமா? நன்மைகளை தமதாக்கிக் கொள்வதற்கு முழுமையாக முயற்சி செய்கிறோமா? இபாதத்துகளின் தரத்தை பெறுவதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நன்மைகளை செய்வதற்கான நல்வாய்ப்பும் இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கின்றது. இபாதத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக இருக்கக்கூடிய களப்பற்ற இபாதத்துகளை நாம் செய்யாமல் நம் விருப்பங்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் முழுமைப்படுத்துவதற்காகவும் அது உள்ளதென்றால், பிறகு நம்முடைய முயற்சிகள் வீணானவையாகும். அல்லது அந்த விஷயங்களை அடைவதற்காக நாம் நாட்டம் கொள்வது வீணானதாகும். ஆகவே மிகவும் ஆழமாக நாம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. மிக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. நம்முடைய செயல்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்க வேண்டிய தேவை உள்ளது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், செயல்களுக்கு களப்பற்ற தன்மை நிபந்தனையாக உள்ளது. உதாரணமாக முஹ்லிசீன லஹுத்தீன் என்று வந்துள்ளது. இந்த களப்பற்ற தன்மை நல்லடியார்களிடத்தில் காணப்படுகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எவர் இறைவனுக்காக ஆகிவிடுவாரோ இறைவன் அவருக்காக ஆகிவிடுவான். இந்த விதிமுறையை தமதாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. நாம் அல்லாஹுடைய உரிமைகளை செலுத்தாமல் இருந்து கொண்டு அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கேட்பதில்லை என்று நாம் கூறுவோம். சிலரிடத்தில் இவ்வாறு முறையீடு உள்ளது. எந்த அளவு நாம் இறைவனுடைய உரிமையை செலுத்துகிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எந்த அளவு கருணை காட்டக்கூடியவன் என்றால், நம்முடைய எண்ணற்ற தவறுகளுக்கு பிறகும் கூட அவன் வழங்கி கொண்டே செல்கின்றான். நாம் எவ்வாறு இறைவனுடைய உரிமையை செலுத்த வேண்டும் என்று நாம் கண்காணித்து வர வேண்டும். அல்லாஹ்வின் மிகப்பெரிய உரிமை என்பது அவனுடைய இபாதத்துகளுடைய உரிமையாகும். பள்ளிவாசலை நாம் கட்டிவிட்டோம், ஆகவே இறைவனுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும். அதில் களப்பற்ற முறையில் இபாதத்துக்காக வாருங்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதன் பக்கம் கவனமூட்டியவாறு கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான்,
நான் என்னை வணங்குவதற்காகவே ஜின்னையும் மனிதனையும் படைத்துள்ளேன். ஆம், இந்த இறைவணக்கமும் கண்ணியத்திற்குரிய இறைவனுக்கு முன்னால் நிரந்தரமாக பணிவுடன் நிற்பதும் தனிப்பட்ட நேசத்தினால் அன்றி சாத்தியமாகாது. இங்கு நேசம் என்பது ஒரு பக்கமாக உள்ள நேசம் கிடையாது. மாறாக படைப்பாளனுக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் இரண்டு புறமும் உள்ள நேசத்தை குறிக்கிறது. அது இறந்து போகக்கூடிய மனிதனின் உடலில் மீது மின்னலின் நெருப்பை போன்று விழுகிறது. மனிதனுடைய உடலில் இருந்து அப்போது வெளியேறக்கூடிய அது மனித பலவீனங்களை எரித்து விடுகின்றது. அந்த இரண்டும் சேர்ந்து அனைத்து ஆன்மீக இருப்பையும் ஆட்கொண்டு விடுகிறது. ஆகவே நிலையான கவனத்துடன் தமது தொழுகைகளை பாதுகாத்து வர வேண்டும். அல்லாஹ்வுடன் நேசம் இருக்கும்போதுதான் இது சாத்தியமாகும். அது எந்த அளவு தனிப்பட்ட நேசமாக இருக்க வேண்டும் என்றால் வேறு எவருடனும் அது போன்ற நேசம் இருக்கக்கூடாது. அப்போது அல்லாஹ்வின் நேசமும் அடியானின் நேசமும் ஒரு புரட்சி கொண்டு வரக்கூடிய விளைவை உருவாக்குகிறது. ஆகவே எவர்கள் சிறிது துவா செய்த பிறகு களைப்படைந்து விடுகிறார்களோ அல்லது துவாவின் தத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ, இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார்களோ, அவர்கள் இது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். தேவை ஏற்படும் போது மட்டும் கேட்பதற்காக அல்லாஹ்வின் வாசலுக்கு செல்லக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடன் ஒரு தனிப்பட்ட நேசத்தை உருவாக்குங்கள். பிறகு அந்த மனிதனை அல்லாஹ் நேசிப்பான். இதற்கு அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடைய கட்டளைகளின்படி முழுமையாக கட்டுப்படுவதும் அவசியமாகும். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் கொள்வதும் அவசியமாகும். நேசத்துடன் கட்டுப்பட வேண்டும். பிறகு அல்லாஹ்வுடைய நேசம் வெளிப்படும். இந்த இரு நேசங்களும் ஒன்றிணையும் போது அல்லாஹ்வின் அருள்களின் மழை பொழியும். அது மனித சிந்தனையை விட மேலானதாக இருக்கும். பிறகு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஏனென்றால் மனிதன் இயல்பாக இறைவனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். உதாரணமாக அல்லாஹ் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன் என்று கூறியிருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் மனிதனுடைய இயல்பிலேயே தனக்கென்று சிறிதளவேனும் வைத்திருக்கின்றான். மிகவும் நுட்பத்திலும் நுட்பமான காரணிகள் மூலமாக தனக்காக அவனை படைத்திருக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் உங்களை படைத்துள்ளது இதிலிருந்து தெரிய வருகிறது. ஆனால் எவர்கள் தன்னுடைய இந்த உண்மையான இயல்பான நோக்கத்தை விட்டுவிட்டு விலங்குகளைப் போன்று உண்ணல், குடித்தல், தூங்குதல் ஆகியவற்றை வாழ்வினுடைய நோக்கமாக புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அருளிலிருந்து விலகிச் சென்று விடுகிறார்கள். பிறகு அவர்களை பற்றி இறைவனுக்கு எந்த பொறுப்பும் இருப்பதில்லை. பொறுப்புள்ள வாழ்வு என்பது ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன் என்பதன் மீது ஈமான் கொண்டு வாழ்க்கையின் போக்கை மாற்ற வேண்டும். அதாவது இபாதத்தை தமது நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொண்டு முழுமையான முறையில் அதில் கட்டுப்பட்டு விட வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. இறைவன் உங்களை படைத்திருப்பதன் நோக்கம் நீங்கள் அவனை வணங்க வேண்டும், நீங்கள் அவனுக்காக ஆகிவிட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அன்னார் கூறுகிறார்கள், ஆகவேதான் நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை எடுத்துக் கூறுகிறேன். என்னை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே மனிதன் இவ்வுலகிற்கு வந்துள்ளான். ஆனால் இந்த விஷயத்தை விட்டுதான் அவன் விலகியும் இருக்கின்றான். நீங்கள் உலகின் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என நான் விரும்பவில்லை. மனைவி மக்களை விட்டு பிரிந்து ஏதேனும் காட்டிலோ அல்லது மலையிலோ சென்று உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறவில்லை. இஸ்லாம் இதை ஆகுமானதாக கருதவில்லை. உலகின் வியாபாரத்தையும் மேற்கொள்ளுங்கள், மனைவி மக்களுடைய உரிமைகளையும் செலுத்துங்கள். இதுவே இஸ்லாத்தின் போதனையாகும். அன்னார் கூறுகிறார்கள், துறவத்தை மேற்கொள்வது இஸ்லாத்தினுடைய நோக்கம் கிடையாது. இஸ்லாம் மனிதனை சுறுசுறுப்பானவனாகவும் உஷாரானவனாகவும் உழைக்கக்கூடியவனாகவும் ஆக்க விரும்புகின்றது. ஆகவே நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் உங்கள் வியாபாரத்தை முயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள். ஹதீஸில் வருகிறது, எவரிடத்தில் நிலம் இருக்குமோ அதில் அவர் உழைக்கவில்லை என்றால் அதை குறித்து விசாரிக்கப்படுவார். உலகின் வியாபாரங்களை விட்டு தனித்து சென்றுவிட வேண்டும் என்று யாராவது கருதினால் அவர் தவறில் இருக்கிறார். அசல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வியாபாரங்களிலும் இறை திருப்தி நோக்கமாக இருக்க வேண்டும். அவனுடைய நோக்கத்தை விட்டு வெளியேறி உங்களுடைய நோக்கங்களையும் உணர்வுகளையும் முன்னிறுத்தக்கூடாது.
ஆகவே மிகவும் சிந்திக்கத்தக்க கவனம் செலுத்த வேண்டிய தருணமாகும். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் வேதனையுடன் இதை கூறுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நான் மீண்டும் மீண்டும் இதன் பக்கம் கவனமூட்டுகின்றேன். உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்ததாக வாதம் செய்து பிறகு நமது வாழ்வின் நோக்கத்தை மறந்துவிட்டால் நமது பையத் பயனற்றதாகும். நம்முடைய சொற்கள் வெற்று சொற்களாகும். ஆகவே ஒவ்வொரு அகமதியும் மிகவும் சிந்திக்க வேண்டும். ஆராய்ந்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக ஒதுக்குகிறோம் என்று பார்க்க வேண்டும். சில நிமிடங்கள் தொழுதுவிட்டு, அதுவும் கூட கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் தொழுதுவிட்டு நாம் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அடையலாம் என்று கருத முடியுமா? உலக வேலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை தடுக்கவில்லை. ஒரு உண்மையான நம்பிக்கையாளரிடம் அவரது பணியில், அவரது வியாபாரத்தில், அவரது தொழிலில், அவரது விவசாயத்தில் உயர்ந்த தரத்தை அவர் அடைய வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றான். அத்துடன் இந்த உலக வேலைகளுடன் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. உங்களது தொழுகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறான். பள்ளிவாசல் கட்டியுள்ளீர்கள் என்றால் அதன் வெளிப்படையான அழகை கண்டு பெருமிதம் கொள்ளாதீர்கள். மாறாக அதனுடைய உண்மையான அழகு உண்மையான முறையில் இபாதத் செய்யக்கூடிய மக்களால் உருவாகிறது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். இறையச்சத்தில் அடியெடுத்து வையுங்கள். இறையச்சத்தின் தரங்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இது நடந்துவிட்டால் நீங்கள் உண்மையான முறையில் இபாதத் செய்யக்கூடியவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையான முறையில் இபாதத் செய்யக்கூடியவர்களின் வேலை வெளிப்படையான மற்றும் உட்புறமான தூய்மையையும் அவர்கள் பேணுவதாகும். ஆகவே தொழக்கூடியவர்களுக்கு பொதுவான கட்டளையாக உங்களது ஆடைகளையும் தூய்மையாக வைத்திருங்கள் என்றும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் உழு செய்யுங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் வெளிப்படையான தூய்மை மனிதனுடைய உட்புறமான தூய்மையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பிறகு பொதுவாக உழுவின் மூலமாக மனிதன் புத்துணர்ச்சி அடைகின்றான். தொழுகையின் பக்கம் சரியான கவனம் பிறக்கிறது. பிறகு தொழுகையுடன் இன்னொரு கட்டளையும் உள்ளது. அது என்னவென்றால், உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். மிதமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இதற்கு பொதுவாக பொருள் கொடுக்கப்படுகிறது. அதாவது நம்பிக்கை கொண்ட ஒருவர் உண்ணல் குடித்தலில் வீண் விரயம் செய்ய மாட்டார். வரம்பு மீறாததன் காரணமாக அவருடைய உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல முறையில் இபாதத்தும் செய்ய முடியும். இன்னொரு பொருள் என்னவென்றால், உண்மையான நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்வின் நோக்கம் உண்ணல் குடித்தல் அல்லது தூங்குவது ஆகியவை மட்டும் கிடையாது. அல்லாஹ் இவற்றை விலங்குகளுடைய சிறப்பம்சங்களாக எடுத்துரைத்துள்ளான். தற்போது நான் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை படித்து காட்டினேன். அதிலும் அன்னார் இவை விலங்குகளுடைய வேலையாகும் என்று இந்த விஷயத்தை விளக்கத்துடன் கூறியிருந்தார்கள். இதை நாம் இன்னும் விளக்கமாக பார்த்தோம் என்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாவது, உலகப் பொருட்கள் அல்லது விருப்பங்களுக்கு பின்னால் மட்டுமே செல்லாதீர்கள் அல்லது அதற்கு பின்னால் விழுந்து கிடக்காதீர்கள். மாறாக தமது வாழ்வின் நோக்கத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உண்மையான முறையில் இபாதத் செய்யக்கூடிய ஒருவர் உலக வேலைகளையும் செய்கிறார். ஆனால் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டதை அறியாமல் இருக்கும் அளவுக்கு அதில் மூழ்கி விடுவதில்லை. தாம் தொழ வேண்டும் என்பதை அவர் மறந்து விடுவதில்லை. மாறாக தொழுகை நேரத்தில், இப்பொழுது எனது உலகப் பணிகள் முடிகிறது, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆஜராக வேண்டும் என்று உடனே ஞாபகத்திற்கு வர வேண்டும். அல்லாஹ்வின் உரிமையை செலுத்தியவாறு தொழ வேண்டும். வேக வேகமாக தொழக்கூடாது. மாறாக நிதானமாக தொழ வேண்டும். தன்னுடைய வெளிப்படையான தூய்மை மற்றும் அழகு ஆகியவற்றுடன் தன்னுடைய உள்ளத்தையும் இறையச்சத்தின் அழகால் நிரப்ப வேண்டும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு உண்ணல் குடித்தலுக்கு அனுமதி உள்ளது. ஒவ்வொரு தூய பரிசுத்த பொருளும் உங்களுக்காக படைக்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு ஆகுமானதாகும். வியாபாரங்களுக்கும் உலக பணிகளுக்கும் உங்களுக்கு அனுமதி உள்ளது. ஆனால் இவ்விஷயங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருந்து தடுக்கிறது என்றால், பள்ளிவாசலுக்கு செல்வதில் இருந்தும் இபாதத் செய்யும் நினைவில் இருந்தும் மறக்கடிக்க செய்கின்றன என்றால் இவை வரம்பு மீறுதலாகும். வரம்பு மீறுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது கிடையாது. இது என்ன, ஐவேளை தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று மக்கள் கூறுவதுண்டு.
இன்றைய காலத்தில் இது மிகவும் கஷ்டமான வேலை. வேலைகளை விட்டு நேரம் ஒதுக்கி மனிதன் ஐவேளை தொழுகையை எவ்வாறு தொழ முடியும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இது கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது. மாறாக நீங்கள் உலக வேலைகளை பற்றி சிந்திப்பது, இறைவனை மறப்பது ஆகியவை வரம்பு மீறுதலாகும். பிறகு இந்த வரம்பு மீறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அல்லாஹ்வை விட்டு வெகு தொலைவில் கொண்டு சென்று விடுகின்றது. இறைவனுடைய விருப்பமின்மை மனிதன் மீது ஏற்படும் போது பிறகு மனிதன் ஒன்றுக்கும் உதவாமல் ஆகிவிடுகின்றான். நான் முஸ்லிமாவேன், அஹமதியாவேன், நான் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப காலத்தின் இமாமிடம் பைய செய்துள்ளேன் என்று மனிதன் கூறி திரியலாம். ஆனால் அவனுடைய செயல் அவனை அல்லாஹ்வுடைய விருப்பமின்மைக்கு ஏற்புடையவனாக ஆக்கி கொண்டிருக்கும். ஆகவே அல்லாஹ் நடுநிலையான போதனையை வழங்கியிருக்கின்றான். அதாவது, உலகையும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஆனால் எப்பொழுதும் மார்க்கத்தை முன்னிறுத்துங்கள், அதில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். உண்மையான நம்பிக்கை கொண்டவர் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பவராவார். ஒரு மனிதன் உண்மையான முறையில் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கும்போது அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கிற்கான புதிய வழிகளையும் திறந்து கொண்டே செல்கின்றான். அந்த மனிதனின் வேலைகளில் பரக்கத்தை வழங்குகின்றான். ஆகவே எவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நடப்பாரோ, மேலும் தம்முடைய வாழ்வை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வாரோ, தமது இபாதத்தின் தரங்களை பெறுவதற்கு முயற்சி செய்வாரோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய அருளால் உலகின் தேவைகளும் பூர்த்தியாகி விடுகின்றன. உலக பேராசைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லக்கூடியவையாக இருக்கின்றன. இது அதிகரித்து விட்டால் இது எவ்வாறான நெருப்பு என்றால் இது ஒருபோதும் அணையாது. மார்க்கத்தின் மீது மனிதன் நிலை பெற்று விட்டால் உலக ஆசைகள் ஒருபோதும் கொழுந்துவிட்டு எரியாது. ஏனென்றால் இது எவ்வாறான நெருப்பு என்றால் இது ஒருபோதும் அணையாத நெருப்பாகும். மனிதன் அதில் பொசுங்கி விடுகின்றான். உண்மையான வாழ்வான மறுமையிலும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போய்விடுகின்றது. ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பள்ளிகளை எவர்கள் நிரப்புவார்கள் என்றால் அவர்கள் இறைவன் மீதும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆகவே பள்ளிவாசல்களை நிரப்பக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுடன் நாம் கணக்கிடப்பட வேண்டும். பள்ளிவாசல்களை நிரப்பக்கூடிய மக்களுடைய அடையாளமாக கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், அவர்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்காக காத்திருக்கிறார்கள். நேரம் எப்பொழுது வரும், நாம் எப்பொழுது தொழச் செல்லலாம் என்று காத்திருக்கிறார்கள். ஆகவே பள்ளிவாசலை நிரப்புவதும் எவ்வாறு நிரப்புவது என முயற்சிப்பதுமே அது கட்டப்பட்டதன் நோக்கமாகும். ஆகவே இந்த வழிமுறைதான் அல்லாஹ்வுடைய அருள்களை ஈர்ப்பதற்கும் தம்மை சீர்படுத்துவதற்கும் தமது சந்ததிகளை அல்லாஹ்வுடன் இணைப்பதற்கும் காரணமாக அமையும். இல்லையென்றால் தற்காலத்தின் உலக பொழிவுகள் நம்முடைய சந்ததிகளை மார்க்கத்தை விட்டு வெகு தொலைவுக்கு கொண்டு சென்றுவிடும். குழந்தை பருவத்தில் இருந்தே அவர்களை பள்ளிவாசலுடன் இணைப்பதற்கும் அவர்களுக்கு மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை புரிய வைப்பதற்கும் அவசியம் இருக்கின்றது. இது தாய் தந்தையர் இருவருடைய பணியாகும். அத்துடன் இன்னொரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று பள்ளிவாசல் கட்டப்படுவதால் இப்பொழுது பள்ளிவாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஜமாத்திற்கு மேற்கொண்டு அறிமுகம் கிடைத்துவிடும். பள்ளிவாசல் மற்றும் இஸ்லாத்தினுடைய அறிமுகம் ஏற்படும். தப்லீகிற்கான வழிகளும் திறக்கும். இன்னும் தொடர்புகள் கிடைக்கும். ஆகவே அவற்றிலிருந்து பயன்பெற்றவாறு இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதும் ஒவ்வொரு அகமதியுடைய பணியாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது நம்முடைய ஜமாத்திற்கு பள்ளிவாசல்களின் மிக பெரும் தேவை இருக்கின்றது. இது இறை இல்லமாக இருக்கின்றது. எந்த கிராமத்தில் அல்லது நகரத்தில் நம்முடைய பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டதோ அங்கு ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான அடிக்கல் வைக்கப்பட்டு விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், பள்ளிவாசல் கட்டுவதில் எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக மட்டுமே அது கட்டப்பட வேண்டும். ஆகவே ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று இங்குள்ள அகமதிகளின் முயற்சிகள் களப்பற்றதாக இருக்குமென்றால் பள்ளிவாசலினால் ஜமாத்தினுடைய முன்னேற்றத்தின் அடிக்கல் வைக்கப்பட்டு விட்டது. இபாதத்தின் தரங்கள் மேலானதாக இருக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு இங்கும் அடிக்கல் வைக்கப்பட்டு விட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய இபாதத்துகள் மற்றும் களப்பற்ற தன்மையின் தரங்களை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய சந்ததிகளிடத்திலும் இந்த களப்பற்ற தன்மை மற்றும் துவாவின் முக்கியத்துவம்
இபாதத்துகளின் முக்கியத்துவத்தை கடத்தி கொண்டே செல்லுங்கள். அவ்வாறு நிகழ்ந்துவிட்டால் இந்த பௌதீக உலகை நேசிப்பவர்களிடத்திலும் புரட்சி உருவாக நாம் காண்போம். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளிவாசல்களுடைய உண்மையான அழகு அதன் கட்டடங்களுடன் தொடர்புடையது கிடையாது, மாறாக அதில் களப்பற்ற முறையில் தொழக்கூடிய தொழுகையாளிகளுடன் தொடர்புடையதாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. களப்பற்ற முறையில் தொழக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. இந்த பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக. तो समझो कि जमात की तरक्की की बुनियाद पड़ गई। लेकिन शर्त यह है कि क़याम मस्जिद में फरमाया, शर्त यह है कि क़याम मस्जिद में नीयत बाखलास हो, महज लिल्लाह उसे किया जावे। बस जैसा कि हज़रत मसीह मौद अलैहिस्सलाम ने फरमाया है, मस्जिद से जमात की तरक्की की बुनियाद पड़ गई। अगर यहाँ के अहमदियों की कोशिशें इखलास से होंगी, इबादतों के मयार होंगे, तो इंशाअल्लाह जमात की तरक्की की यहाँ भी समझेंगे बुनियाद पड़ गई है। अब बस अपनी इबादतों और इखलास के मयार बढ़ाते चले जाएं, अपनी नस्लों में भी इस इखलास और दुआ की अहमियत और इबादत की अहमियत को मुंतकिल करते चले जाएं। तो इस मादी दुनिया के दिलदादों में भी हमें इनकलाब पैदा होता देखेंगे। हज़रत मसीह मौद अलैहिस्सलाम फरमाते हैं, मस्जिदों की असल ज़ीनत इमारतों के साथ नहीं है, बल्कि उन नमाजियों के साथ है जो इखलास के साथ नमाज़ पढ़ते हैं। अल्लाह ताला सबको तौफीक दे कि वो इखलास के साथ नमाज़ें पढ़ने वाले हों और इस मस्जिद को आबाद करने वाले हों। अल्लाह ताला हमारी दुआओं और इबादतों को भी कबूल फरमाए। الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.